ஜானியை தாக்கியவர்களை சர்வா கடுமையாக தாக்கியிருந்தான். சர்வாவுக்கு பயந்து அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். சர்வாவுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு ஜானியும் அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து சர்வா பாருக்குள் வந்தான். அங்கே சர்வாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை படித்து அவன் தானாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் ஷாம்பைன் கிளாஸை தொடக்கூட இல்லை. உடனடியாக எழுந்து நின்று விக்டரை உடனடியாக வெளியே சந்திக்கச் சொல்லிவிட்டு கதவை நோக்கி நகர ஆரம்பித்தான். அப்போது சர்வா யாரோ ஒருவரை மோதியதால் அவனது போன் அவன் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. அந்த நபர் கீழே இருந்த போனை எடுத்து சர்வாவிடம் கொடுத்தான். அந்த நபரின் முகத்தை பார்த்தவுடன் சர்வா அவனை அடையாளம் கண்டுகொண்டான். அது அர்ஜுன், ஜிம் திறப்பு விழாவிற்கு வந்திருந்தவன். சர்வா உடனே அர்ஜுன் என்றான். சர்வாவின் வாயிலிருந்து அவன் பெயரைக் கேட்ட அர்ஜுன் சிரித்துக்கொண்டே, ஹலோ சர்வா, எப்படி இருக்க என்று கேட்டான். சர்வாவும் சிரித்துக்கொண்டே, சூப்பரா இருக்க, நீ எப்படி இருக்க என்று கேட்டான். அதற்கு அர்ஜுன், நானும் சூப்பரா இருக்கேன் மை ஃப்ரெண்ட், ஆனா நீ இங்க வருவேன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இந்த சிட்டில இதைவிட நல்ல பார்ஸ் நிறைய இருக்குது. அதனால உன்னை இங்க பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது என்றான். அர்ஜுன் சொன்னதை கேட்டதும் சர்வா விசித்திரமாய் உணர்ந்தான். ஆனால் அவன் புன்னகையுடன், ஆமா அதுவும் உண்மைதான், ஆனா என்னோட லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் யாரை எங்க எப்படி மீட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம நீ எந்த பாருக்கு போனாலும் அது எல்லாமே ஒண்ணுதானே, பார்ல என்ன வித்தியாசம் இருக்க போகுது என்றான். அதை கேட்ட அர்ஜுனும் ஆமாம் என்று தலையசைத்து, அது என்னவோ உண்மைதான், ஆனா நீ இப்படி பாரா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஜிம்முக்கு வர வழிய மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் எனக்கே நீ என்ன சொன்ன, ரெகுலரா ஜிம்முக்கு வருவேன்னு சொன்னேல, அதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு டைம் கூட ஜிம்ல பார்த்ததில்ல என்றான். அதற்கு சர்வா, ஆமா நான் தான் சொன்னேன், ஆனா என்னோட ஒர்க் அந்த மாதிரி, ஆனா இனிமே நோ எக்ஸ்கியூஸ், நாளைக்கு நான் கண்டிப்பா ஜிம்முக்கு வருவேன் என்றான். ஆனால் அர்ஜுன் சர்வா நாளைக்கு கண்டிப்பா ஜிம்முக்கு வரமாட்டான் என்று கேள்விப்பட்டிருந்தான். ஜிம் விஷயத்தில் சர்வா சீரியஸா இல்லை என்று அர்ஜுனுக்கு தெரியும். ஆனால் அவன் அதை வெளியே சொல்லவில்லை. கடைசியாக அர்ஜுனும் சிரித்துக்கொண்டே, சரி நீ இப்பதான் உள்ள வரியா இல்ல வெளியே போறியா, இல்ல நான் உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா என்று கேட்டான். இல்ல நான் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இப்ப கிளம்பிட்டேன், அதுவும் இல்லாம ரொம்ப லேட்டா தூங்குறதே எனக்கு பிடிக்காது என்று சர்வா இன்னொரு பொய் சொன்னான். அதை கேட்டு அர்ஜுன் சிரித்துக்கொண்டே, ஓ அப்படியா, அப்படின்னா ஓகே, ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் நீ கண்டிப்பா என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணணும், ஓகேவா, டேக் கேர் என்றான். கண்டிப்பா என்று சொல்லிவிட்டு சர்வா கதவை தாண்டி வெளியே நடந்து தன் காரில் அமர்ந்தான். சர்வா காரை பார்க்கிங் லாட்டிலிருந்து வெளியே எடுத்து வந்தபோது கார் கதவு திறந்தது. விக்டர் உள்ளே வந்து அமர்ந்து சர்வாவிடம், குட் நியூஸா பாஸ் என்று கேட்டான். சர்வா ஆமாம் என்று தலையசைத்து காரை முன்னோக்கி ஓட்ட ஆரம்பித்து, கரிகாலன் அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் கருடன் பேஸ்மெண்ட்ல இருந்து காப்பாத்தி அவரோட வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு, இப்போ நாம அவரோட வீட்டுக்கு தான் போறோம் என்றான். அதை கேட்ட விக்டர் உடனே, சூப்பர், ஆனா அவங்க எல்லாம் பேஸ்மெண்ட்ல தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான். அதற்கு சர்வாவும், நானும் அப்படி நினைக்கவே இல்லை, ஆனா எல்லாமே நம்ம பிளான் படி போயிட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பி என்றான். ஆமா நான் அப்பவே கேட்கணும்னு இருந்தேன் பாஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆள் யாரு, நீங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தப்ப பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நானும் உங்க பக்கத்துல வரலான்னு இருந்தேன், அப்புறம் நீங்க உங்க பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதுல நான் என்னோட மூக்க நுழைக்க விரும்பல, அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஓரமா ஒதுங்கிட்டேன் என்றான் விக்டர். சூப்பர் விக்டர், நீ உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, குட் ஜாப் என்று சர்வா சொல்ல அவர்கள் இருவருமே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு விக்டர் மீண்டும், ஆனா அவன் யாருன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே பாஸ் என்றான். அவன் ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் அர்ஜுன், அவன் ஒரு ஜிம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்றான் சர்வா. அதை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே கரிகாலன் வீட்டுக்கு வந்து காரை நிறுத்தினார்கள். உள்ளே செல்வதற்கு முன்பே சர்வா ரொம்ப சந்தோஷமாக உணர ஆரம்பித்தான். காரிலிருந்து கீழே இறங்கும்போது அவன் மிகவும் லேசாக உணர்ந்தான். சர்வா உள்ளே நுழையும் போதே கரிகாலன் வெளியே வந்து அவனை தோட்டத்திற்கு அழைத்துச் செல்லத் தொடங்கினார். அப்போது சர்வா, நீங்க அங்க போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா,
ஆனா எனக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமலேயே ஸ்ட்ரெயிட்டா நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்க போலயே என்று கொஞ்சம் ஆச்சரியத்துடன் கேட்டான். இருந்தாலும் அவன் கரிகாலன் செய்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். கரிகாலன் உடனே, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் டைகரை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சுதா வேலையை முடிச்சிட்டு நான் மெசேஜ் பண்ணேன். எப்படி இருந்தாலும் நான் டைகரோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லையா என்று கேட்டார். சர்வா அவரது புத்திசாலித்தனத்தைக் கண்டு சிறிது சிரித்தான். தனது கேங் மெம்பர்ஸ் தங்கள் வேலையை எவ்வளவு சரியாக முடிக்கிறார்கள் என்று நினைத்து அவனுக்குள் கொஞ்சம் பெருமையாக இருந்தது. அவனது தந்தை உண்மையில் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நினைத்தான். டைகர் தன்னை எதுவும் தப்பாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக கரிகாலனும் உடனடியாக விஷயத்தை சிறிது மாற்ற முயன்று, இன்னைக்கு நைட்டே நாம அவங்கள அட்டாக் பண்ணணும்னு நாம போட்ட பிளான் ரொம்ப நல்ல பிளான். கருடன் அங்க ரொம்ப கம்மியான காட்ஸை தான் போட்டிருந்தான். அவனுங்களும் எனக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி. 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சது என்றார். கரிகாலன் வார்த்தைகளை கேட்டு சர்வா சிரித்துக் கொண்டே, ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால வெளியே சொல்ல முடியல. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் என்றான். கரிகாலன் சர்வாவின் கண்களில் இருந்த மகிழ்ச்சியை தெளிவாக கண்டார். அதனால் அவர், உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் டைகர் என்றார். சர்வா கரிகாலனை விட்டு விலகி குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த தோட்டத்தை பார்க்க ஆரம்பித்தான். அவன் சிறிது நேரம் குழந்தைகளை பார்த்துவிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு ஏதோ தோன்ற அவன் கரிகாலனை பார்த்து, இவங்க எல்லாம் குழந்தைங்க, மத்த பொண்ணுங்க பெரியவங்க எல்லாம் எங்க என்று கேட்டான். அதற்கு கரிகாலன், பொண்ணுங்களும் பெரியவங்களுமா? நீ என்ன சொல்ற? அங்க இந்த 5 சின்ன குழந்தைங்க மட்டும்தான் இருந்தாங்க, அங்க வேற யாருமே இல்லையே என்றார். அதற்கு சர்வா, பொண்ணுங்கன்னா இந்த குழந்தைங்களோட அம்மாக்கள், நீங்க அங்க ஹரிதாவை பார்த்திருக்கணுமே என்று கேட்டான். சர்வா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் கரிகாலன் மேலும் குழப்பமடைந்தார். அவர் எதுவும் புரியாமல் தலையை ஆட்டியபடி, இல்ல டைகர், அங்க பெரிய பொண்ணுங்க யாருமே இல்ல, அதோட ஹரிதான்னு எந்த பொண்ணுமே இல்ல என்றார். கரிகாலன் சொன்னதை கேட்டதும் சர்வா அதிர்ச்சி அடைந்தான். கருடன் தன் மனைவியையும் குழந்தையையும் கடத்திச் சென்றதாக லட்சுமணன் சர்வாவிடம் கூறியிருந்தான். இப்போது லட்சுமணன் மனைவி ஹரிதா கருடனின் வீட்டில் இல்லை என்றால் அவள் வேறு எங்கே இருக்கிறாள் என்று யோசித்தான். இப்போது சர்வாவுக்கு ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது. ஹரிதா எங்கே இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியாது. கருடன் ஹரிதாவை கொன்றிருக்கலாம் என்றும் அவன் பயந்தான். ஆனால் அவள் உயிருடன் இருக்கிறாள் என்று சர்வா மனதில் நம்பிக்கையுடன் இருந்தான். லட்சுமணனை நிச்சயமாக அவன் குடும்பத்துடன் சேர்த்து வைப்பேன் என்று சர்வா உறுதியளித்திருந்தான், அதுவும் முழு குடும்பத்துடன். சர்வா நின்று இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தபோது கரிகாலன் அவனை எண்ணங்களிலிருந்து மீட்டு, ஆனா ஒன்னு டைகர், இந்த குழந்தைங்களை வச்சு கருடன் என்ன பண்ண பிளான் பண்ணியிருந்தான்னு எனக்கு இன்னும் புரியல என்றார். சர்வா கரிகாலனை பார்த்து, ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த வேலை சாத்தியமில்லை. இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தங்குற இடம், சாப்பாடு எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன் என்றான். அதை கேட்ட கரிகாலன் தலையசைத்து, எப்ப எங்க என்ன வேணும்னாலும் எனக்கு ஒரு கால் பண்ணு, அடுத்த நிமிஷம் நான் நீ இருக்கிற இடத்துல இருப்பேன் என்றார். இப்போது சர்வாவின் கண்கள் மீண்டும் குழந்தைகள் மீது விழுந்தன. அவன் அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று சர்வாவின் கண்கள் மற்ற குழந்தைகளிடமிருந்து விலகி நின்று அவர்களுடன் விளையாடாமல் இருந்த ஒரு பெண் குழந்தையின் மீது சென்று நின்றன. அவள் முழங்கால்களை வளைத்து தலையை முழங்காலில் வைத்தபடி குனிந்து அமர்ந்திருந்தாள். சர்வாவுக்கு அவள் என்ன செய்கிறாள் என்று புரியவில்லை. ஆனால் அந்த பெண் அழுகிறாள் என்று அவன் உணர்ந்தான். சர்வா அந்த பெண்ணிடம் சென்று அவள் முன் அமர்ந்து மெதுவாக ஹாய் என்றான். சர்வாவின் குரலை கேட்ட சில நொடிகளுக்குப் பிறகு அந்த பெண் தலையை தூக்கினாள். அவள் முகம் சிவந்து கன்னங்கள் வீங்கியிருந்தன. அவள் கண்கள் அழுகையால் கனமாக இருந்தன. அவள் கண்களுக்கு கீழும் கன்னங்களிலும் கண்ணீர் துளிகள் இருந்தன. சர்வா மெதுவாக அவளிடம், நீ ஓகேவா? நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா என்று கேட்டான். சர்வாவின் கேள்விகளைக் கேட்டதும் அந்த பெண்ணின் முகம் மேலும் வாடியது. அவளை பார்த்ததும் அவள் மீண்டும் அழப்போகிறாள் என்று தோன்றியது. ஆனால் அவள் அழவில்லை. சர்வாவின் முன் தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு, அம்மா, நான் என்னோட அம்மா கிட்ட போகணும், நான் அவங்களை இப்பவே பார்க்கணும் என்று மெதுவாகச் சொன்னாள். அவள் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. அதைக் கேட்டதும் அவள் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருக்கிறாள் என்பதும் புரிந்தது.
சர்வா ஒரு கணம் அவளை கவனமாக பார்த்தான். இந்த பெண் வேறு யாருமல்ல, பிந்து என்று அவனுக்குத் தோன்றியது. எனவே அவன் மெதுவாக, "உன்னோட பேர் என்ன?" என்று கேட்டான். "பிந்து" என்று அந்த பெண் சொன்னாள். அதைக் கேட்ட சர்வா புன்னகையுடன், "கவலைப்படாத பிந்து, நான் உன்னோட அம்மாவை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைப்பேன்" என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட பிந்து தலையை ஆட்டி, "உங்களால அவங்கள காப்பாத்த முடியாது, அவங்க இனிமே திரும்பியே வர முடியாதுன்னு சொன்னாங்க" என்றாள். இதைக் கேட்ட சர்வாவின் புருவங்கள் சுருங்கி, "வர முடியாதுன்னு சொன்னாங்களா? யார் சொன்னா? உன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா?" என்று கேட்டான். பிந்து உடனடியாக தலையசைத்து, "அவங்கள எஸ்காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எஸ்காட்டுக்கு போன யாரும் திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னோட அம்மா அங்கேயேதான் இருக்கணுமா. இனிமே எனக்கு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதையாகிட்டேன்" என்று சொன்னாள். இந்த முறை இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே அவளால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. அவள் கண்ணீர் மீண்டும் வழியத் தொடங்கியது. சர்வா பிந்துவின் கையை பிடித்து அணைத்தான். அந்த பெண்ணின் இதயத்தில் எவ்வளவு ஆழமான வலி இருக்கும் என்பதை சர்வாவால் உணர முடிந்தது. "தயவு செஞ்சு அழாத பிந்து, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிரும்" என்று சொல்லி பிந்துவின் தலையை தடவி விட்டான். பிந்து சற்று அமைதி அடைந்ததும் சர்வா, "இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? நீ எங்கிருந்து இதையெல்லாம் கேட்ட?" என்று விசாரித்தான். அதற்கு பிந்து மெதுவாக, "அந்த ஆளுங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அப்பா அவரோட உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டார்னு, என்னோட அம்மா திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னு, எனக்கு இனிமே யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொன்னாங்க" என்றாள். பிந்துவின் வார்த்தைகளை கேட்டதும் சர்வா மீண்டும் அதிர்ச்சி அடைந்தான். அந்த பெண் மிகவும் துணிச்சலானவள், புத்திசாலி. அவளுடைய வயதுக்கும் அவளுடைய புரிதலுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருந்தது. சர்வா பிந்துவின் தலையில் தடவி, "இங்க பார் பிந்து, உன்னோட அப்பா எங்கேயும் ஓடிப்போகல. இன்னைக்குதான் நான் அவர்கிட்ட பேசினேன். நீ எங்க இருக்கேன்னு அவரு சொன்னதுனாலதான் நாங்க உன்னை அங்கிருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்" என்றான். இதைக் கேட்டதும் பிந்து ஆச்சரியப்பட்டு, "அப்படின்னா என்னோட அப்பா உண்மையாவே ஓடிப்போகலையா?" என்று கேட்டாள். சர்வா மெதுவாக இல்லை என்று தலையை ஆட்டிக்கொண்டு, "இல்ல, அவர் எங்கேயும் ஓடிப்போகல. ஒரு உண்மையை சொன்னா அவர் உனக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட அவர் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு" என்றான். இதைக் கேட்டதும் பிந்து இப்போது அழுவதை நிறுத்தி அவள் தொண்டையைச் செருமிக்கொண்டு, "சரி, அப்படின்னா நான் எப்ப என்னோட அப்பாவை மீட் பண்றது? நான் அவரை எங்க போய் பார்க்கணும்?" என்று கேட்டாள். "ரொம்ப சீக்கிரமாவே அவரை பார்க்கலாம்" என்றான் சர்வா புன்னகையுடன். பிந்து தன் பெரிய கண்களை சிமிட்டி, "அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா? என்னோட அம்மா எஸ்காட்டுக்கு போகலையா?" என்று கேட்டாள். இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் சர்வா சிரித்தான். ஆனால் அவனுக்கு திடீரென்று ஏதோ புரிந்தது. அவன் பிந்துவிடம், "ஒரு நிமிஷம் இரு, எஸ்காட்? உன் அம்மா எஸ்காட்டுக்கு போயிட்டாங்கன்னு நான் சொன்னாங்க" என்று கேட்டான். பிந்து மீண்டும் தலையசைத்து, "ஆமா, அப்புறம் அவங்க திரும்பியே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க" என்றாள். இப்போது சர்வாவால் முழு புதிரும் தீர்க்கப்படுவதை பார்க்க முடிந்தது. அவன் விரும்பவில்லை என்றாலும் இந்த நேரத்தில் அவனது மனதில் ஒரே ஒரு பெயர் மட்டுமே மின்னியது. அதுதான் ஹனி ரோஸ். அவன் பரத்தின் ஹனி ரோஸ் எஸ்காட் சேவைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அதனுடன் அவன் அங்கே ஹரிதாவை கண்டுபிடிக்க முயற்சிப்பதாகவும் முடிவு செய்திருந்தான். ஹரிதா அங்கு இருப்பாளா என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அங்கே தேடுவதில் எந்த தவறும் இல்லை. லட்சுமணனுக்கு அளித்த வாக்குறுதியை விரைவில் நிறைவேற்ற விரும்பினான். அப்போது பிந்து, "உங்களால என்னோட அம்மாவை உண்மையாவே காப்பாற்ற முடியுமா?" என்று கேட்டாள். சர்வா நம்பிக்கையுடன் பிந்துவின் கண்களை பார்த்து, "என்னோட பேரு சர்வேஸ்வரன். இப்போ நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். உன்னோட அம்மா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துவேன்" என்று உறுதியளித்தவன் பிந்துவை தன்னோடு அணைத்துக் கொண்டான். ஹரிதா உண்மையில் பரத்தின் எஸ்காட்டில்தான் இருக்கிறாளா? சர்வாவால் அவளை காப்பாற்றி பத்திரமாக பிந்துவிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.